பிடிஎஸ் நண்பர்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னத்தை சொல்கிறது, சிம்பிளாக ஒரு ட்ரீம் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் பிடிஎஸ் பாய்ஸ் உங்களுக்கு தெரியவே தெரியாது, பட் உங்களோட ட்ரீம்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது ட்ரீம் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், பையன் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கணும், ஒரு பிரின்சஸ் மாதிரி இருக்கணும், ஒரு பிரின்ஸ் மாதிரி இருக்கணும், அது மாதிரி நிறைய எண்ணங்கள் இருக்கும். ஸோ என்ன தான் ஒரு மெமரியில் இருந்தாலும் எங்கே இருக்கானோ, ஏது இருக்கானோ, எங்கே இருக்கானோ, எப்படி இருக்கானோன்னு சொல்லிட்டு நீங்கள் வர்ணித்து சொல்லுவீங்க. ஸோ அதே ஒரு பாட்டாக எழுதுனா எப்படி இருக்கும், ப்ரைஸ்லெஸில். ஸோ அதை தான் ஜெமின் உங்களுக்காக பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்டு பண்ணப்பட்ட வந்த பாட்டு தான் யார் அவள் இல்லை அவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்க ஹூ அந்த சாங்கை பற்றி தான் பேச போகிறோம். நான் இன்ன வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஏன்னா 10 நிமிஷத்துலேயே எவ்வளோ லட்சம் கோடி எப்படி தொட்டிருக்கும், அவ்வளோ வியூஸ் அள்ளிக்கிட்டு போச்சு. அண்ட் இந்த சாங் பில்போர்டு கூட செலக்ட் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சாங் கேட்டிங்களா இல்லையா? ஏன்னா அது இல்லாமல் பிடிஎஸ் ஒரு இந்தியன் யூடியூபர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கேவலமாக பேசியிருக்காரு. அதை பற்றியும் பேசுவோம் வாங்க. பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி எல்லா பிடிஎஸ் பற்றி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இந்த சாங் கேட்டிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள். அண்ட் வாங்க அப்படி வீடியோ போயிடும். ஸோ நடந்தது என்ன தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கெட்ட விஷயத்தை கடைசியாக பேசிப்போம், நல்ல விஷயத்தை பேசும். ஸோ ஜிமின் என்னமா ஒரு கம்பேக்கு, இது தான்டா கம்பேக், பியூர் கம்பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி வேறு லெவலில் அந்த சாங்கோட திருப்பி வந்திருக்காரு. ஸோ சாங்னா இப்படி தான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் கொடுத்த சாங் தான் ஹூ. ஸோ லைன்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம், வரிகளுக்கு thousands of love அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சாங்கே ஃபுல்லாக லவ் சாங் தான். ஸோ ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அவருக்கும் ஒரு நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சாங் வந்ததுக்கப்புறம் ஏன்னா சாங் லிரிக்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. நான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை தேடி சுற்றிட்டு இருக்கேன். அவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் எப்போயுமே ட்ரீமில் யோசிச்சு பார்ப்பேன், என் கனவுல வந்துகிட்டே இருப்பான், என் ஒரு ட்ரீம் கேர்ளாக இருப்பான், என் தேவதையாக இருப்பா, அப்படி இருப்பா, இப்படி இருப்பா, இப்படி இருப்பான்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருப்பான். ஏன்னா நான் அவளை பார்த்ததே இல்லை இது வரைக்கும், நேரில் பார்க்கலனாலும் அவள் எனக்கு ட்ரீம் கேர்ள் தான். எப்போயுமே கனவுல வந்துகிட்டே இருப்பா. அவளை நான் இங்கே கூப்பிட்டு போகணும் ஆசைப்பட்றேன், அங்கே கூப்பிட்டு போகணும் ஆசைப்பட்றேன், உலகத்தோட எண்டு கூப்பிட்டு போகணும் ஆசைப்பட்றேன். இது வரைக்கும் யாராலையும் கொடுக்க முடியாத அளவுக்கு காதலை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு ஏஞ்சல் மாதிரி கவனிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இதை பண்ணணும், டேக் கேர் பண்ணணும், அப்படி பண்ணணும், எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், கேரிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்ல முடியுமோ ஒரு பியூர் கப்புள், ஒரு பியூர் லவ், நத்திங் மோர் தென் தட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்க ஒரு லவ்வுக்கு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இந்த சாங்கை சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இப்படிலாம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பேசிகிட்டு இருப்பார், கனவுல பார்த்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டை மாதிரி. அதாவது இப்போ நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, பட் ஃபியூச்சர் இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும், இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் எல்லாருக்கும் யோசிச்சு வைப்போம்ல. ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணுற வகையில் தான் அந்த சாங் அமைஞ்சிருக்கு. ஸோ சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கேட்டு பாருங்கள், நிறையா டைம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ரிங்டோன் அப்படியும் வச்சுக்கிட்டே இருக்கலாம். என்னோட ஃப்ரெண்டு கூடயும் அது ரிங்டோ இது நான் ஸ்டேட்டஸாக வச்சா. ஸோ இத்தனை பேர் இதே மாதிரி ஸ்டேட்டஸாக வச்சிங்க இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ சூப்பரான சாங், நீங்கள் கேட்டிங்க இல்லையா மறக்காம சொல்லுங்கள். அண்ட் இத்தனை பேருக்கு இந்த சாங் பிடிச்சிருந்துச்சு மறக்காம சொல்லுங்கள். அண்ட் அடுத்த நியூஸுக்கு போனோம்னா, ஒரு இந்தியன் இன்ஃப்ளூயன்சரோ யூடியூபர்னு சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டு பிடிஎஸை பற்றி பேசுகிறார். அதாவது லிட்டில் ஹார்ட் சாங் நம்ம பர்பிள் ஹார்ட் சின்ன ஹார்ட் காட்டும் இல்லை. ஸோ அந்த ஸ்மால் லவ் சிம்பிளை காட்டுறாரு. நீ அப்படிலாம் இல்லை, கையை காட்டுன்னு சொல்லிட்டு கையை தட்டி பிடிஎஸை ஒரு கேம் மாதிரி போர்ட்ரேட் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவருக்கு செம்ம ஹேட்ஸ் கிடைக்குது. ஸோ உடனே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சாரி நான் அவங்களை இப்படி போர்ட்ரேட் பண்ணணும், அப்படி போர்ட்ரேட் பண்ணணும்னு பண்ணல, பட் ஜஸ்ட் நான் யூஸ்வலாக சொன்னேன், அது உங்களுக்கு இப்படி எடுத்துக்கிட்டேன்னா ஸோ சாரி ஃபார் இட். எனக்கு தெரியாதனமாக சொல்லிட்டு அந்த வீட்டில் அந்த பார்ட்னர் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன், ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க சாரின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதெல்லாம் சொல்லி போட்டதெல்லாம் போட்டுவிட்டு நான் பண்ணதெல்லாம் தவறு மன்னிச்சுக்கோங்கன்னா மக்கள் ஏற்றுப்பாங்களா? ஸோ அந்த மாதிரி நல்ல மனசுள்ள நீங்கன்னா மன்னிச்சிடுங்க. இல்லை என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி நீங்கள் அப்படி பேசலாம்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதை பற்றியும் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு, இல்லை அதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள், இல்லை அந்த நல்லவனை பற்றி நல்லா பேசுங்க. ஏன்னா நான் நல்லதை போட்டாலாம் என்ன திட்டுறீங்க, ஒருத்தர் உண்மையாகவே கெட்டதை போட்டிருக்கான், அவன் என்ன சொல்ல போகிறீங்கன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, நான் கொடுத்த அந்த சாங்கோட எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் எழுதி ஃபார் மோர் வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணி வீடியோ தான். ஆஜி லவ் யூ, டாட்டா, பை பை.